அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்த கரூர் கூட்ட நெரிச்சல் 41 பேர் பலியானதுக்காக மிகுந்த ஆழ்ந்த அனுதாபங்களையும் மிகுந்த துக்கத்தோடு என்னுடைய கஷ்டத்தையும் வேதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றுமில்லை, சக மனுஷனாக மதிக்கணும். சமீப காலமாக எனக்கு ஒரு வீடியோ போடணுன்னு ஆசை. ஏன்னா தாவேக தலைவர், எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் திரு விஜய் சார் அவர்கள், அவரை பற்றி அந்த கூட்ட நெரிச்சல் அந்த 41 பேர் இறந்ததற்கு விஜய் சார் தான் காரணம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவர் மேலே குற்றம் சுமத்துறதுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. அதே போல் தமிழக அரசும் அதே விஜய் சார் தான் காரணம்னு ஒரு சில பேர் பத்திரிகையில் மீடியாலெல்லாம் சொல்ல வராங்க. சரி, ஓகே, எந்த விவாதங்கள்ன்றது கோர்ட்டோ இல்லை அரசோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ எந்த கோர்ட்டும் முடிவு பண்ணுது. ஆனால் எனக்கு மிகவும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறீங்க, ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்து ஒரு சக மனுஷனாக மதிக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு அவரை பற்றி சொல்கிறீங்க பாரு. முதலாவது நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அவர் கட்சி ஆரம்பித்த உடனே போஸ் வெங்கட்ன்ற ஒரு நடிகர், அவர் ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்த ஒரு நபர். அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, இவனுடைய அரசியலெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. போஸ் வெங்கட் சார்னெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்கள்லாம் அவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க. போஸ் வெங்கட்டை எஸ்ஏஎஸ் என்ற ஒரு மனுஷன், எஸ்ஏஎஸ் சந்திரசேகர், சின்ன வயசுலேருந்து ஒழுக்கத்தோடு என்ன சொல்கிறது, சிக்கனமாக உண்மையான உழைச்சி ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார். எம்ஜிஆரால் பாதிக்கப்பட்டுக்கிறார். சின்ன வயசுலேயே அசிஸ்டண்ட் டைரக்டராக இருக்கும்போது அவர் பிடிக்காமல் சிவாஜி படங்களில் அசிஸ்டண்ட் டைரக்டராக பண்ணியிருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல இயக்குனராகி புரட்சி படங்களை செஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞருக்கு உறுதுணையாக நிறைய படங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக கலைஞரை சிறையில் அடைக்கும் போது நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் எடுத்து எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக அவர் பெரிய நிலைப்பாட்டை செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய ஒரு பிள்ளை ஒரு அரசியலுக்கு வர்றது போஸ் வெங்கட்ட நீ சொல்கிற இவனுடைய அரசியலெல்லாம் பார்க்கணும். அப்போ நீ யார்? நீ என்ன உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் முன்னோரோ தியாகிகளா? யோ, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், புரியுதா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த நாட்டில் எல்லாருக்கும், மனுஷனாக பிறந்தவனுக்கும் அந்தந்த மண்ணுக்கு அந்தந்த இடத்துக்கு அவனுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதை நீ என்ன அவ்வளோ தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுற? ஒன்று போஸ் வெங்கட். இப்போ மிகுந்த உயர்ந்த மரியாதை வச்சுன்னு இருக்கிற தொல் திருமா அவர்கள், நான் ரொம்ப மரியாதை சமத்துவ கட்சி என்ன ஒரு மேலான விஷயம், அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாரனாக இருக்கிறாருன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. நானும் சில விஷயத்தை அவர் மேலே ஒரு மரியாதை வச்சு நம்ம மதிக்கிறோம். சார், உங்களை மட்டும்தான் சார்ன்னு சொல்ல முடியும், ஏன்னா மற்றவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா தயவு செஞ்சு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் விஜய் பண்ணுறது நல்லதா இல்லையா. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம், ஈகோ ப்ராப்ளம். விஜயனுடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட உங்கள் கட்சியில் இருக்கிற முக்கால்வாசி பேர். ஏன்னா நானே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், நீங்கள் பேசுகிறது எனக்கே பொறுக்க முடியல. ஒரு நாகரிகமாக விமர்சனம் பண்ணுறீங்களா? விஜயகாந்த் கூட சேர்ந்த நீங்கள் ஏன் விஜய் சாதாரணமாக சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல, மனப்பக்கம் வரல. ஏன்னா ஈகோ உங்களுக்கு இருக்கிறது, விஜய் மேலே இருக்கிற மிகப்பெரிய ஈகோ. அந்த ஈகோவை நீ என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் முற்போக்கு இல்லை, பிற்போக்கு. ஏனென்றால் உங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக போகும், கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் உங்களை கூட நான் என்ன சொல்கிறது, உங்கள் மேலேயும் எனக்கு வருத்தம். நீங்கள் பேசுகிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அடுத்ததாக சீமான், சாட்டை துரைமுருகன் ஒருத்தர், எவ்வளோவா நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்க ஒரு மனுஷனை, அந்தால் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறான்னா என்ன, அந்தால் உண்மையாக கடவுள்னு தான் நினைக்கிறேன் விஜய். இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறது. உங்கள் வாய்ங்களில் நாக்கில் நரம்பு இல்லாமல் என்னெல்லாம் விமர்சிக்கிறீங்க? அவன் இவன் இப்படி அப்படி அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். பிரபாகரன் ஆதரிக்கிறேன். அவர் ஒரு என்ன சொல்கிறது, உலக நாடுகளால் அவர் ஒரு
தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை வச்சுட்டு நீ கட்சி நடத்துகிற. நீ வந்து என்ன முறையாக இருக்கிற நீ சொல்லு பார்க்கலாம். நாளுக்கு ஒரு பேச்சு, உனக்கு ஆகாதவங்களை திட்டுறது, திரும்ப அவன் காலில் போய் விழுறது, நீ எல்லாம் என்னையா கட்சி வச்சு நடத்துகிற? கேவலமாக இல்லை? இந்த சாட்டை துரோகம் பண்ணுறவன் வன்முறையை தோன்ற அளவுக்கு தான் செய்கிறான். உண்மையாகவே பப்ளிக்கில் ஜனங்கள் மத்தியில் அல்லது ஜனங்கள் மத்தியில் ஏதாவது வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக அந்த ஆள் வந்து ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாகும். ஏன்னா ஜனங்கள் அல்லது விஜய் ரசிகரை அவ்வளோ வெறுப்போடு தூண்ட வைக்கிறான். அடுத்தது இன்னும் நிறைய பேர் இந்த கருப்பழனி அப்படின்லாம் என்ன பேச்சு பேசுகிறான். அதனால ஒரு படத்தை ஒழுங்காக, அந்த பார்த்திபன் கனவு படத்தை மட்டும்தான் ஒழுங்காக ஓடிச்சு அந்த ஆளுது படம். வேறு எந்த படமே ஓடல. ஆனால் அவர் என்ன பெரியாரிஸ்ட்டுன்னு, சரி நான் என்னன்றேன், பெரியார் மரியாதை குறைவோட பேச சொன்னார். எத்தனை பேர் வந்து இந்த சமுதாயத்தில் கொலை குற்றவாளியாகவும், அதே போல் பெண்களுக்கு எதிராகவும், சிறுமிகளுக்கு எதிராகவும் எத்தனையோ வந்து சொல்லவே கூச்சமாக இருக்கிற தப்பெல்லாம் பண்ணவனில் கூட இப்படி திட்ட மாட்டேங்கடா நீங்கள். ஒரு நெரிச்சலில் மிகப்பெரிய ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து நெரிச்சல் ஆகிடுச்சு. அதில் உண்மைத்தன்மை என்னன்னே தெரியாமல் என்னடா பேசுகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்களாடா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ எனக்கு உண்மையாகவே இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னென்னா, மிஸ்டர் நக்கீரன் கோபால், உன்னெல்லாம் நான் எவ்வளோ பெரிய உன் பத்திரிக்கைலாம் வாங்கி உன்னை எவ்வளோ பெரிய மரியாதை நினச்சிருக்கிறேன் தெரியுமா? நீ சொன்ன கதையெல்லாம் நாங்கள் வந்து வீரப்பனுடைய கதையெல்லாம் கேட்டு உங்களெல்லாம் ஜெயலலிதா அம்மா வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னும் போது உன்னை வந்து ரொம்ப பாவமாக, நீ ஒரு பெரிய மனுஷன் போல இருக்குது, நல்லவன் நினச்சேன். ஆனால் இந்த விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுறப்பாரு, டேப்பா உண்மையாகவே சொல்கிறேன், விஜய் உண்மையாகவே கடவுள் தான். உங்களுடைய விமர்சனத்தெல்லாம் பார்த்தா எங்களுக்கெல்லாம் அப்படியே ரத்தம் கொதிக்குது. ஒரு மனசாட்சியே இல்லாமல் அந்த பையன் அவன் இவன் கெட்ட வார்த்தை கூட சொல்லக்கூடாது, வேணாம். என்னடா பேச்சு பேசுகிற? கொஞ்சம் நஞ்சமாடா பேசுகிற? நியாயத்துக்காக எங்கடா குரல் கொடுக்குற? ஜெயலலிதா மாதிரி வரைக்கும் ஓடி ஒளிஞ்சு நிந்தியடா. நீ சொல்கிற விஜய் ஓடி விட்டார். நீ ஜெயலலிதாக்கு போது எங்கடா வீடியோ போட்டுக்கிற? ஒரு வீடியோ போட்டுக்கிறடா தைரியம் பண்ணி. இது கேடி பண்ணுறதெல்லாம் ப்ராடு வேலை, யோகி நாட்டம் மேசியை வச்சுக்கின்னு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த சமீப காலமாக அருவருப்பான மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பேச்சுன்னா அது உன்னுடைய பேச்சு, சாட்டை முருகதனின் பேச்சு, சீமானுடைய பேச்சு, கருப்பழனியப்பனுடைய பேச்சு, அடுத்தது கடைசியாக தொல்திருமா பேச்சு கூட. நீங்கள்லாம் வந்து மனுஷ ஜென்மம் தானா? நாகரிகத்தோடு ஒருத்தரை பேசுங்கப்பா, நாகரிகத்தோடு பேசுங்கடா. உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறது எங்களுக்கு தப்பு. உண்மையாகவே எனக்கு மனசு பொறுக்க முடியாமல் தான் இந்த பேட்டிங்களெல்லாம் பார்த்தா எத்தனையோ பேர், நான் என்னன்றேன், ஒருத்தர் தப்பு செய்கிறார், தப்பு செய்யலை, அவர் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு வரைமுறை இல்லைடா. டிஎம்கே என்ன சொல்லுதோ அதை செய்வீங்களா நீங்கள்? அவங்க கட்சி அவங்க எதனாலும் செய்வாங்க. ஆனால் உங்களை வந்து கைப்பாவியாக வச்சு உங்களுடைய ஒட்டுமொத்த நற்பெயரையும் நாசமாக்கிட்டாங்க. இப்போ இன்னொருத்தர் நெப்போலியன் களத்தில் இறங்கியிருக்கிறார். யார் யாரை பேச விட்றாரு இருப்பாங்க. நெப்போலியன் சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏது சார் அவ்வளோ பணம்? அமெரிக்காவில் போயிட்டு 100 ஏக்கரா வாங்கி பண்ணுறீங்களே, புது நெல் புதுநாத்து படத்தில் எவ்வளோ சார் உங்களுக்கு சம்பளம்? இல்லை நடிகராக நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ சார் சம்பளம்? அவ்வளோ பணத்தை வச்சு நீங்கள் வந்து எப்படி சார் அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்க? நீங்கள் மினிஸ்டர் ஆன பிறகு தானே. அப்போ வந்து நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களா? உங்களுடைய குழந்தை வந்து ஒரு ஊனமான குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு பொண்ணுனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க. நீங்கள் பண்ணால் என்ன சொல்கிறது, ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நீங்கள் என்ன நேர்மையாக இருக்கிறீங்க? விஜய் ஒரு ஆக்டரு, அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னா ஆமாம், நீ உரிமையாக வந்து இதை பேசுகிறானுங்களா விஜயை பார்த்தா இலக்காரமா, வாடா போடா அப்படி இப்படின்றீங்க. ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு டென்ஷனுன்னு வச்சுக்கோ, அந்த ஆளுக்கு பிடிக்கலன்னா விட்டுறான். உன்னை பிடிக்கல, நமக்கு பிடிக்கலையா விட்டு வந்துடு. ஏன் பீக்கில் இருக்கிற நடிகரெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சது இல்லையா? விஜய் மட்டும்தான் செய்கிறாரா? ஒரு நாளைக்கு 100 ரசிகர் வந்து அவனுக்கு டயர்டாக இல்லையா? அஜித்துக்கிட்ட போய் நிற்கிறது, அஜித் உன்னை பார்த்துக்கவே மாட்டான். அது மாதிரி வந்து நிறைய காரியங்களை வந்து தயவு செஞ்சு பத்திரிகையில் கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறீங்க. இந்த யாரவன் இந்த சொட்டத்திலே ஒரு ஆளுக்கிறான், என்ன துரைசாமி, அவன் மிஸ்டர் லக்ஷ்மண், கொஞ்சம் விமர்சனம் பண்ணுங்கப்பா. ஆனால் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்கள். நீங்களும் மனுஷர் தானே, உங்களையும் அது மாதிரி திருப்பி சொன்னால் உங்களுக்கு எரியாது.
கோவம் வராது. உண்மையாகவே வந்து நீங்கள் விஜயை சொல்ல 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 அவர் உண்மையை வந்து தன்னை வந்து ரொம்ப இறுகி ஒரு ஒரு கலசமாகவோ ஒரு தங்க குடமாகவோ ஒரு தங்க என்ன சொல்கிறது கிரீடமாகவோ தான் வெளியே வருவார். ஆனால் நீங்கள் பண்ணுற கூத்துக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. தயவு செஞ்சு நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா மக்கள் மத்தியில் உங்கள் மேலே இருக்கிற நாளுங்க சொல்கிறேன். நானாக நிறைய மக்கள் உங்களை பார்த்து கொதிச்சுன்னு இருக்கிறாங்க. பப்ளிக்கில் வரும்போது உங்களை தாக்குறதுக்கு கூட முற்படுவாங்க. தயவு செஞ்சு ஒரு சகோதரனாக ஒரு பெருந்தலைவர் இருக்கிற உங்களுக்கு, பப்ளிக்கில் இருக்கிற உங்களுக்கு நாகரிகமாக பேசுங்க, நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்கன்றதை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.